பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். அது பாவத்திலிருந்து விடுதலையாயிருக்கலாம், பயத்திலிருந்து விடுதலையாயிருக்கலாம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாயிருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையாயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. முதலாவது முக்கியமானது, இந்த பாவத்திலிருந்து நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடுதலை. நிறைய பேர் இந்த பாவத்திற்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்ட பிறகு அவங்களுக்குள்ள அவனுடைய மனசாட்சி வாதிக்கிறது. நம்ம இந்த தப்பு பண்றோமே, நம்ம இந்த தப்புனால குடும்பம்லாம் பாதிக்கப்படுதேன்னு, ஆனா விட முடியல, என்ன பண்றது? அதனால விட முடியாதனால கோபமும் எரிச்சலும் மற்றவங்க மேல உண்டாகி கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் நம்ம பண்ற தப்புன்னு தெரியுது, இன்னொரு பக்கம் அந்த தப்பை விட முடியலன்னு தெரியுது. அதனால குடும்பத்தார் மேல யாராவது ஆலோசனை சொன்னா கோபம் வரும், எரிச்சல் வரும். அப்படிலாம் நம்ம நடந்து கொள்றோம்ல. நீங்க அப்படி நடக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்குதா? அது மதுபானமா இருக்கலாம், போதை வஸ்துகளா இருக்கலாம், அல்லது செல்போன்ல தவறான காட்சிகளை பார்க்கிறதா இருக்கலாம், அல்லது லஞ்சு வாங்குகிற பழக்கமா இருக்கலாம், அல்லது கோபம், எரிச்சல், ஏதோ ஒரு காரியம். அது தப்பு, பாவம்னு தெரியுது, ஆனா விட முடியல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையோட இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்றேன். யோவான் 8:36 இயேசு சொல்லுகிறார், குமாரன் ஆகிய நான், அதாவது இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ மெய்யாகவே விடுதலை ஆகிருவ, நீ பயப்படாத. அதெல்லாம் ஆகாதுங்க. 25 வருஷமா நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா விட முடியலையே, 15 வருஷமா அந்த சூதாடிக்கிட்டே இருக்க என்னால் விட முடியலையே, 10 வருஷமா அந்த போதை வசதி இல்லாம என்னால் இருக்க முடியலையே, கைகள்லாம் நடுங்குது, ஆட்டங்காண்டுது, அதெல்லாம் எப்படி விட முடியும்? உங்களால முடியாது. என் மகனே, உன்னால முடியாதென்று எனக்கு தெரியும் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். என்னால் பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அது உங்களை அடிமைப்படுத்தி விட்டது, அது உங்களை கட்டி விட்டது, அது உங்களை அடிமையாக்கி சிறைப்படுத்தி விட்டது. நீதிமொழிகள் 5:22 பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி சிறைப்படுத்தி விடுமா. முற்றிலும் கயிற்றுனால ஒரு மனிதனை கட்டிட்டான்னு வைங்களாங்க, அவனால் அசைய முடியாதுல்ல. அவன் விடுதலை பெற நினைச்சாலும் முடியாதுல்ல. அப்ப என்ன செய்யறது? யாராவது அவுத்து விடணும், அந்த கட்டை அவிழ்க்கணும். அப்பதான் விடுதலை பெற முடியும். உங்களுக்கு நீங்களே விடுதலை அடைந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒருவர் தேவை. அவரைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து மெய்யான விடுதலை தருகிறவர். இவருடைய ஊழிய பாதையில 40 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவங்களெல்லாம் இயேசு ஒரே நாள்ல விடுதலை கொடுத்திருக்கிறார். 20 வருஷம் 25 வருஷம் போதை மருந்துகளுக்கு அடிமையானவங்களெல்லாம் ஒரு நாளாண்டர் விடுதலை ஆக்கி அவங்களுடைய லைஃபையே மாற்றி இருக்கிறார். நான் அதை பார்த்திருக்கிறேன். ஏராளமான மக்களுடைய வாழ்க்கையை இயேசு விடுதலை உள்ள வாழ்க்கையாய் மாற்றி இருக்கிறார். அடிமை தனத்திலிருந்து விடுதலை, லஞ்சம், இந்த பண ஆசை, அதனால அரசாங்கத்தில் வேலை செய்த ஒரு பண ஆசையினால ஒரு கையெழுத்து போன காசு கொடுக்காட்டா 7 ஜனங்க வந்தா கூட 5 ரூபாயாவது கொடு. அது அதுக்கு ஒரு அடிமைத்தனம், அந்த பண மோகம். 5 ரூபாயாது தான் அப்படின்னு அந்த அளவிற்கு அந்த பணம் லஞ்சத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு சகோதரன் ஆண்டவர் தலைகளாய் மாற்றி விட்டார். பண ஆசையை எடுத்து போட்டு லஞ்சமே வாங்காதவராய் மாற்றி விட்டார். இந்த மாதிரி ஏராளமான சாட்சிகளை நான் நேரடியாய் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு விடுதலை தர மாட்டாரா? அப்ப விடுதலை கிடைக்குமா? நீங்க நல்ல கவனிங்க. நீங்க விடுதலை பெறணும், இன்றைக்கே விடுதலை தருவார். இப்போ என்னங்க மேஜிக்காங்க? இயேசுடைய வல்லமை மேஜிக், மந்திரம் கிடையாது. தெய்வீக வல்லமை, டிவைன் பவர். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, விடுதலை கொடுக்கிற ஒரு வல்லமை, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தலைகளாய் மாற்றுகிற வல்லமை.
நான் பார்த்திருக்கிறேன். குடிக்காம இருக்க முடியாது, போதை இல்லாம இருக்க முடியாதுன்னு சொன்னவங்கள இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் மதுபானத்தை குறித்த எண்ணமே இல்லாமல் ஆண்டவர் மாற்றிவிட்டார். அதை குறித்து வெறுப்பை வரும்படியாய் மாற்றி இருக்கிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு செய்வார். எந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்? இன்றைக்கு நல்ல கவனிங்க. இந்த விடுதலை எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவது, நீங்கள் விடுதலையை விரும்ப வேண்டும். எனக்கு இதுல இந்த விடுதலை வேணும், நான் இனிமேல் இந்த பாவத்தில் நிலைச்சிருக்க கூடாது. முதல்ல விரும்பணும். நீங்க விரும்புறீங்களா? இனிமே இந்த மதுபானம் வேண்டாம், லஞ்சம் வேண்டாம், போதை வஸ்து வேண்டாம், இந்த தவறான காரியம் வேண்டாம், ஐயோ இந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு நான் அதை இப்ப செய்ய என்னை அடிமையாக்கிட்டு அதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும். விரும்புறீங்களா? முதல்ல விரும்பணும். விரும்புறீங்களா நீங்க? அப்போ இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. ரெண்டாவது, விசுவாசிக்கணும். என்ன விசுவாசம்? இயேசு உங்களை விடுதலையாக்க முடியும். இன்றைக்கு அவர் விடுதலை தர முடியும். இது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாற்றும். இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் கம்ப்ளீட் சேஞ்ச். நான் பார்த்துருக்கிறேன் ஊழியத்துல ஆரம்ப காலத்துல ஒரு அண்ணன் வந்து எப்பவும் கூடி போதையில எல்லாம் அவங்கள பார்க்க முடியாது. ராத்திரில படுக்கைக்கு பக்கத்துல சாரை பாட்டில் இருக்கும். காலையில் எழும்பணுன்னு பெட் காஃபி குடிக்கிற மாதிரி குடிச்சாதான் சரீரம் செய்யலைன்னு கையெல்லாம் உதறிக்கிட்டே இருக்கும். இயேசு ஒரே ஒரு நாள், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் அப்படின்னு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தாங்க. ஜஸ்ட் ஒன் டே, அவ்வளவுதான். படிப்படியா மாறல, தலைகளை மாறிவிட்டது. அதன் பிறகு அந்த சிந்தையே இல்லை, எண்ணமே இல்லை. 100க்கு 100 விடுதலை. அப்ப நீங்க விசுவாசிங்க. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு பூர்ண விடுதலை தருவார். அதை விசுவாசிங்க. முதல்ல விடுதலை வேணும்னு விரும்புங்க. ரெண்டாவது, இயேசு விடுதலை தருவார்னு விசுவாசிங்க. மூன்றாவது, உங்க விடுதலைக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். அதை நீங்க விசுவாசிக்கணும். உங்க விடுதலைக்காக தான் உங்களுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். 1 பேதுரு 2:24 நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, இந்த பாவ அடிமத்திலிருந்து விடுதலையாகும்படி இயேசு சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். உங்களுக்காக உங்களுடைய இந்த பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். அதை விசுவாசிங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல ஒரு வல்லமை உண்டு. நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும். பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும். அதை விசுவாசிங்க. அடுத்தது, நீங்க உங்களுடைய பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஜெபிங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். ஆண்டவரே, நான் பாவிதான், என்னால் இந்த பாவத்தை விட முடியல, எனக்கு விடுதலை கொடுங்க. நீங்க சிலுவையில என் பாவத்தை சுமந்து தீர்த்ததை நான் விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன். என் பாவத்தினால நான் பாதிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, என் மனைவி, என் பிள்ளைகள், என் கணவர், என் குடும்பத்தார் எல்லாரும் பாதிக்கப்பட்டுட்டாங்க. என்னை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு விடுதலை கொடுங்க. பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அப்போ இயேசுடைய கரம் உங்களை தொடும். என் உள்ளத்துல வாங்க. நீங்க எனக்குள்ள வந்துட்டீங்கன்னா என் உள்ளமே மாறிடும். எனக்குள்ள வந்து எனக்கு நல்ல விடுதலை கொடுத்து புது வாழ்க்கை தாங்கன்னு கேளுங்க. கேட்குறீங்களா? இப்போ உங்களுக்கு விடுதலை வேணுமா? உங்களுடைய இருதயத்துல கை வைங்க. உங்களுடைய இருதயத்துல கை வைத்து ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தர்றேன். இயேசுவே, எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும். இனிமேல் இந்த பாவம் வேண்டாம், என்னால விட முடியல, நீங்க விடுதலை கொடுங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்காக, என் விடுதலைக்காக சிலுவையில நீங்க கட்டப்பட்டவரா தொங்கினீங்க. என் பாவத்தை சிலுவையில சுமந்தீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க. உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை எனக்குள்ளே இறங்கட்டும். நீங்க என் உள்ளத்துல வாங்க. உம்மை என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்றேன். இன்றைக்கு எனக்கு விடுதலையின் நாள். இப்பொழுது எனக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே, விடுதலை கொடுங்க. இயேசுவே, பாவத்தை மன்னிங்க. இயேசுவே, என் உள்ளத்துல வாங்க. இயேசுவே, எனக்கு புது இருதயம் தாங்க. கேளுங்க, கேளுங்க. தகப்பனை, இதோ ஜெபிக்கிறேன். இந்த மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறேன்.
தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்முடைய பாதபடியில் வந்திருக்கிற இந்த மகனை பாரும், இந்த மகளை பாரும், இந்த வாலிப தம்பி வாலிப மகளை பாரும். எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேண்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்க வேண்டும். இயேசுவே எனக்குள் இந்த வாசம் பண்ண வேண்டும். இயேசுவே என்னை மன்னித்து எனக்கு ஒரு அற்புத விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை உண்டாகட்டும். விடுதலை கொடுக்க ஆவியானவருடைய வல்லமை இவர்கள் மேல இறங்கட்டும். அந்த பாவ ஆசைகள் விலகட்டும். இந்த பாவத்தை கொண்டு வருகிற அடிமைப்படுத்துகிற பூர்ண சாத்தானுடைய வல்லமையை நான் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். புதிய இருதயத்தை தாரும், புதிய சிந்தை தாரும், புதிய வாழ்க்கை தாரும். என் விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இரத்தத்தினால் என்னை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையினால் விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இவர்களை இனிமேல் நீர் வழி நடத்தும், கூட இருந்து வழி நடத்தும். பாவம் மறுபடியும் தொடாதபடி பாதுகாத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.